இன்றைய நேரலையில் நம்ம வந்து விஆர்எஸ் நீலகண்டன் ஜியை வந்து வர வச்சிருக்கோம். இன்னைக்கு அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். யாருக்கு அப்படின்னா இந்த பட்டி ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க இல்லையா, நியூவா வந்து யாரெல்லாம் வந்து இந்த டாக்ஸ் ப்ராக்டிசிங்க்கு வராங்களோ அவங்களுக்கு என்ன அடல்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சீனியர் மோஸ்ட் நீலகண்டன் சார் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வெல்கம் சார். வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ஜிஎஸ்டில ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒன்னு வந்து டஃப்னு சில பேர் சொல்றாங்க ஜிஎஸ்டி பிராக்டிஸ். ஓகே. எஸ் சார். இன்னொன்னு வந்து சில பேர் சொல்றாங்க, இல்ல சார் அதெல்லாம் இல்ல ரொம்ப ஈஸி தான் அப்படின்றாங்க. இந்த சரிங்க சார். ஈஸியே சில பேர் மாத்தி சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது ஜிஎஸ்டின்றாங்க. இப்ப இதுல எது உண்மை? நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பிராக்டிக்கல் அப்ரோச்ல நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் யூ. சூப்பர் சார். சூப்பர் சார். அருமையா கேட்டீங்க சார். என்னோட அறிமுக உரை அருமையா பண்ணுனீங்க சார். மிக்க மகிழ்ச்சி சார். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் சார். பாக்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவார் சார், ரோஜாவுல முள்ளு இருக்குன்னு பாக்குறத விட முள்ளுல ரோஜா இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்குங்க சார். நான் இந்த ஜிஎஸ்டி அப்படிதாங்க சார் பாக்குறேன். அதுல பிராக்டிகல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, போர்ட்டல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஆனாலும் நிறைய விஷயங்கள் சரி செய்யப்படுது. அதனால எனக்கு இன்னும் இது நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ண பண்ண எங்கெங்க தப்பு நடக்குது அந்த எரர்லாம் நோட் பண்ணி எந்த நேரத்துல ஒர்க் பண்ணா எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும், எப்படி பெஸ்டா பண்றது, எப்படி பண்றது, என்ன பண்றது, ஏன் பண்றது, எந்த டைம்ல பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணாக்கா நம்ம கொஞ்சம் ஸ்பீடா பண்ணலான்றது என்னோட நம்பிக்கை சார். கிளியர். அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, அந்த எரர் வருது இல்லையா, போர்ட்டல் எரரா இருக்கட்டும், இல்ல நோட்டீஸா இருக்கட்டும். எஸ் சார். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு லால, ஜிஎஸ்டி லாலையும் சரி, ஆக்ட்லயும் ரூல்லயும் நம்ம ஒரு அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும் அப்படின்றீங்க. எஸ் சார். எஸ் சார். கரெக்ட் ஓகே. சார். கரெக்ட் சார். சரி. இப்போ ஜிஎஸ்டில வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு? ஜிஎஸ்டி ஒரு பிராக்டிஸ் எனக்கு வந்து ரொம்ப டஃப் சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்க கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பீங்களே உங்களோட ஐடியாலஜில, அது என்னன்னு எஸ் சொல்லுங்க சார். சார். ஒரு ரெண்டு விஷயம் சொல்லலாங்க சார். எஸ் சார். ஒண்ணு வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் சார். ஆ. அடிக்கடி அடிக்கடி அமெண்ட்மெண்ட் மாத்தினே இருக்காங்க. எனக்கு அது தேவையான ஒண்ணு. புது சிஸ்டம், நிறைய சர்வே அடிப்படையில் நிறைய மாற்ற வேண்டிய கட்டாயம் வருது. நிறைய மாற்றங்கள் வருது உலகத்துல. எசென்சியல் கூட்ஸ் அது மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும்போது தேவையின் அடிப்படையில் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனாலும் நிறைய மாற்றங்கள் அது நம்ம அப்ஸ்கில் பண்ணாதான் மட்டும்தான் அதுல நம்ம ஈஸி பார்க்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு விஷயமாவே நம்ம பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கான்செப்டுவலா ஸ்ட்ராங் ஆயிடணும், தியரிட்டிக்கலா. அதுக்கப்புறம் இதுல போர்ட்டல நல்லா பூந்து விளையாடிடணும். நல்லா எல்லாமே தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம அந்த அப்ஸ்கில் பண்றது, அந்த அமெண்ட்மெண்ட் பண்றது, நீங்க நிறைய கிளாஸஸ் எடுக்கிற போல ஏஐ விஷயங்கள் கத்துக்கிறது, இது அத்தனையுமே டெக்னிக்கல், டெக்னாலஜிக்கல், கான்செப்டுவல் மூணு ஸ்கில்லும் எல்லாம் வித் கம்யூனிகேஷன் ஸ்கில், நாலு ஸ்கில்லோட சிறப்பா வளம் வந்தால் நம்மளுக்கு இது டஃபே கிடையாது சார், ஈஸியா தான் சார் இருக்கும். சூப்பரா சொன்னீங்க சார். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் நாங்க லேர்ன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நான் வந்து ஆக்ட்ல, ரூல்ல, செக்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் கேஸ் லால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி போர்ட்டலை பத்தி உங்களுக்கு நூக் அண்ட் கார்னர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. ஸோ எஸ் போர்ட்டல்ல என்ன இருக்கு, போர்ட்டல்ல வந்து சிலது வந்து அலோவ் பண்ணுவோம், சிலது அலோவ் பண்ணாது. பட் ஆக்ட் வந்து அலோன்னு சொல்லியிருக்கோம். போர்ட்டல்ல அந்த மாதிரி ஒரு சான்ஸே இருக்காது. அப்போ எஸ் போர்ட்டலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க ஆக்ட் ரூல் கேஸ்ல வந்தீங்கன்னா உங்களோட பிராக்டிஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க எஸ் நீங்க. எஸ் சார். சரியா சொன்னீங்க சார். எஸ் சார். சூப்பர் சார். ஸோ இதுல வந்து ஈஸியஸ்ட் வே ஜிஎஸ்டி பிராக்டிஸ்ல ரொம்ப சிம்பிள் சார் அப்படின்னா நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க சார்? ஈஸியஸ்ட் வே ஒன்லி த ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க். அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். பை டூயிங் ஹார்ட் ஒர்க் வி குட் டூ ஸ்மார்ட் ஒர்க். சார் எல்லாத்தையும் ஹார்ட் ஒர்க், கத்துக்கணும், ஸ்மார்ட் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் ஆகிக்கணும். ஏதாவது ஒரு ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹார்ட் ஒர்க்னு எதை மீன் பண்றீங்க ஜிஎஸ்டி பிராக்டிஸ்ல? ஸ்மார்ட் ஒர்க்ன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஹார்ட் ஒர்க்ன்றது நம்ம ஒரு சட்டத்தை வந்து ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போறோம் சார். அவரு நம்மளுக்கு டயக்னோஸ் பண்ணி நம்மளை பத்தி கரெக்டா சொல்லுவாருன்ற நம்பிக்கையில போறோம். அதே மாதிரி தான் நம்மளை தேடி ஒரு வியாபாரிகள் வராங்க. அவங்க வரும்போது நம்ம ஜிஎஸ்டி மேம்போக்கா நுனிப்புல் மேயாம நம்ம கான்செப்டுவலா ஒரு 2 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, 3 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 10 செக்ஷன், ஒரு நாளைக்கு 5 செக்ஷன் அப்படின்னு கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போர்ட்டல அணுகும் போது வரவங்களுக்கு ஈஸியா நம்ம சொல்றதுக்கு, அவங்களுக்கு நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது நம்ம இன்டர்பர்சனல் ஸ்கில் சொல்லுவாங்க. இது இது வந்து படிக்கிறது மூலியமாவும் நம்ம பயன்பாட்டு மூலியமா இது வந்து ஒரு லேர்னிங் பை டூயிங் அப்படி தெரியிற பட்சத்துல தான் நம்மளால நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும், நிறைய அட்வைசஸ் பண்ண முடியும், நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டும் கிடைக்கும், கிளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஈஸியா இருக்கும் சார்.
எஸ் சார். நீங்க இப்போ லாஸ்டா முடிக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி சொன்னீங்க சார். நீங்க எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க வந்து உங்களோட பிராக்டிஸ்ல அப்ளிகபிள் பண்றீங்கன்றது எனக்கே ஒரு பெரிய கொஸ்டின். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்களை திருப்பி தரீங்க. விஆர்எஸ் அகாடமி மூலயமா நீங்க வந்து மார்னிங் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்க வாட்ஸ்அப் குரூப்ல கொஸ்டினா வந்து கொட்டும் ஜிஎஸ்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. ஸோ அப்புறம் ஈவினிங் வந்து நீங்களே அதுக்கு ஆன்சர்லாம் கொடுத்துருவீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதுல ப்ராக்டிஸ் பண்றாங்க. நிறைய பேர் வந்து அதுக்குள்ள வந்து அந்த எஃப்ஏக்யூ வந்து அட்டன் பண்றாங்க. நானே டெய்லி பார்ப்பேன். ஸோ அதுக்குன்னு ஒரு டீம் செட் ஆஃப் டீம் பீப்புள்ஸ் வந்து லேர்னிங் ப்ராசஸ்க்காகவே உங்ககிட்ட வராங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஓன் ப்ராக்டிஸை தாண்டி உங்களோட ஃபேமிலியை தாண்டி இந்த சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எப்போ வந்தது? எப்படி வந்து? ஏன்னா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒரு எஸ் குரூப் சார். நடத்துறது, ஒரு டாக்ஸ் குரூப் அதுவும் ஃப்ரீயா ஒரு குரூப்ல நடத்துறதுன்றது ரொம்ப எஸ் சார். கஷ்டமான ஒரு விஷயம். இதை எஸ் சார். தாண்டி நீங்க வந்து ஒரு பெய்டு குரூப் ஒன்று வச்சிருக்கீங்க. எக்ஸ்போர்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து நிறைய பேருக்கு நாலேஜ் இன்புட்ஸ் கொடுக்குறீங்க. சாட்டர்டே அந்த இது வரும். இந்த மாதிரி ஐடியாலாம் எப்படி திருப்பி தரணும் அந்த சொசைட்டிக்குன்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எப்படி தோணுச்சு? எப்படி ஆஃபீஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் மெயின்டைன் பண்றீங்க? இதுக்கு எப்படி டைம் அலோகேட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் 2 பேருக்கும் 24 மணி நேரம் தான். பட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சீக்கிரத்தை சொன்னீங்கன்னா நாங்களும் லேர்ன் பண்ணிக்கிறோம். உண்மைங்க சார், உண்மைங்க சார். நீங்க கேட்கறது சரியான கேள்வியும் கூட. இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுதான். சரியான கேள்வி கேட்டீங்க. 2019 கோவிட் எனக்கு கத்துக் கொடுத்த விஷயம் சார் இது. நம்ம இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும். நம்மளுக்கு அது வந்து பெரிய அளவு. நாட்டு மக்கள் செய்யணுன்றதை விட அடுத்த சிந்தனை என்னவா இருக்கும்? நம்ம நாட்டு மக்கள் செய்யறதுன்றது ஒரு கரெக்டா போய் சேருது. அப்போ நம்ம டாக்ஸ் பிளாட்ஃபார்ம் செய்யணும் அப்படின்னு வரும்போது தான் இந்த கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சுங்க சார். நான் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3600 கொஸ்டின் டெய்லி காலைல 7 மணிக்குள்ள டெலிகிராம் ஆரம்பிச்சு போட்டேன். அது போட போட எங்கெங்க இருந்தோ பெங்களூரு, டெல்லி எங்கெங்க இருந்தோ ஒரு ஒரு நபர் அதை அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நீலகண்டன் நல்லா பண்றீங்க, நீலகண்டன் நல்லா பண்றீங்க. ஒரு 500, 600, 700 கொஸ்டின் தாண்டும் போது அந்த அப்ரிசியேஷன் வந்து இருந்தது. அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருந்தது. சரி இதை என்ன பண்ணானாக்கா ஒருத்தர் கேட்டாரு அதுல அந்த குரூப்லயே. சரி இதை நீங்க ஏன் ஒரு புக்கா போடக்கூடாதுன்னாரு. ரொம்ப பெருசா போட்டா யாரும் படிக்க மாட்டாங்க. சரி ஒரு 500 கொஸ்டின் மட்டும் போடுவோம். அதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் சேர்ந்தா போல ஒரு புக்ல போடுவோம். அது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஒரு சின்ன சின்ன முயற்சியா எடுத்து புக் வெளியிட்டேன். ஒரு 1.5 மாசத்துல ஒரு 300 காப்பீஸ் போச்சு. ஒரு புக்கு கூட என்கிட்ட இல்லை தற்போதைக்கு. அந்த புக்கோட வெளிப்பாடு, அந்த புக்கோட சேல்ஸ் அமௌண்ட்டை நான் சொல்லியே தான் செஞ்சேன். கொரோனாக்காக இந்த சேல்ஸோட ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் அப்படியே கொடுக்கப்படும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஒரு ஒரு ஸ்டெப்பும் என்னை ஒரு தேங்க்யூ சார். அந்த புக்கோட என்ன ஒரு அமௌண்ட் வந்து நீங்க அப்படியே எடுத்து டொனேட் பண்ணிட்டீங்க. கரெக்ட்? உண்மை சார். பெரிய எஸ் பெரிய எனக்கு விஷயம் நீங்க எஸ் பண்ணது. சார். எனக்கு இது ஒரு ஒரு பொறுப்பு கூடுதலான ஒரு பொறுப்பு கொடுத்துச்சு. இப்போ நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் வரும்போது யாரா இருந்தாலுமே சரிங்க சார். எல்லா வேலையும் ஒரு மனுஷனால செய்யவே முடியாது. Correct. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்குமே சல்யூட் பண்ணிக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், என்னோட ஒய்ஃப், என்னோட பசங்க, என்னோட அம்மா, என்னோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அத்தனை பேருமே நான் இந்தந்த ஒர்க் இந்தந்த டைம்ல முடிக்கணும்னு சொல்லுவேன். அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டேன். இந்த டைம்னாக்கா ஒரு அதுல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருவேன். ஒரு 1 ஹவர்ல முடிச்சிடுப்பா. காலையில வர முடியாது. சரி மதியானம் பரவாயில்ல முடிச்சிடுப்பா. அப்படின்னு அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி விட்டு டியூ டேட் ஆனாலும் சாட்டர்டே ஆஃப் டே தாங்க சார் ஆஃபீஸ். சண்டே ஃபுல் டே லீவு. சாட்டர்டே ஆஃப் டே ஆஃபீஸ், ஆஃப் டே லீவு. இப்படி ஒன்னொன்னா மெயின்டைன் பண்ண நம்ம சொல்றத கேட்கறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி வீடியோவே ஐ மீன் அந்த சிசிடிவி கேமராவே கிடையாது. அது வந்து நல்ல விஷயம் தான். டெக்னாலஜிக்கலி நல்ல விஷயம் தான். இருந்தாலும் மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஒரு லேபர் நம்ம கிட்ட ஸ்டாஃப் வரவங்க நம்மள நம்புறாங்கன்றப்ப நம்ம அவங்க நம்பணும் போது அவங்க கொஞ்சம் ஃப்ரீ விடுவோம். என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்படின்னும் போது அவங்க என் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப் மோர் தென் 8 இயர்ஸ் இருக்காங்க சார். யாருமே வெளியில போறதில்ல. இன்னொன்னு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க எங்க கிட்ட. இன்டர்ன்ஷிப் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 30 நாள் 15 நாள் ட்ரைனிங் எடுப்பாங்க. அவங்கள ஒரு ஒரு வாரம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். வாங்க 5 சிஸ்டத்துல உட்காந்துங்க. இவங்க என்ன வேலை பண்றாங்க பாருங்க. ஆபீஸ் எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வாரம் பிறகு ஒரு 3 நாள் 4 நாள் ஜிஎஸ்டினா என்ன, இது எப்படி பாக்குறது அப்படின்னு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுவோம் சார். உங்களுக்கு இது இருக்குதா இல்லையான்னு முதல்ல கேட்டுக்குவோம். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுன்னு அதை அப்போ நம்ம ஒதுக்குற டைம் குவாலிட்டி டைமா இருக்கும் அவங்ககிட்ட. ஒரு ஃபேமிலி டைமும் சரி, ஒரு ஸ்டாஃப்கிட்டயும் சரி. ஸ்டாஃப்க்கு சொல்லி கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் எனக்கு எப்பயுமே கிடையாதுங்க சார். எனக்கு அவங்க லெவல்ல அவங்களால என்ன முடியுமோ அந்த கேப்பபிலிட்டி நம்ம உணர்ந்து அவங்களுக்கு அந்த லெவல்ல சொல்லி கொடுத்துடணும். ஜிஎஸ்டிஆர் 1 அவங்க பாத்துக்கணும். அதுல வர எரர் அவங்க பாத்துக்கணும். ஆனா பிரச்சனைன்னு வரும். இவே பில்ல பிரச்சனை வரும். இன்வாய்ஸ்ல பிரச்சனை வரும். ஜிஎஸ்டிஆர் 1ல 3பில வரும். அதுக்கு நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கணும். அப்போ நம்ம என்னன்னாக்கா ஒரு 50% கால்ஸ் ஆபீஸ் நம்பருக்கு போயிடும் அப்படி.
என்ன கேட்பாங்க. கேட்டேன் சார் நான் வெளியில இருக்கேன் சார், 2 மினிட்ஸ்ல எங்க ஸ்டாஃப் லைன்ல வருவாரு, உங்களோட எரரை சரி பண்ணி கொடுப்பாரு, நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு எரரை சரி பண்ண இப்போ கூட ரீசெண்டா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளைண்ட் மீட்னு ஒன்று போடுவோம் சார். கிளைண்ட் மீட் போட்டு நம்ம என்னதான் கிளைண்ட் கிட்ட பேசினாலும் ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தா போல, அக்கௌண்ட்ஸ்ல ஜிஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஐடி இஸ் ஈக்குவல் டு பேங்க், இதே மாதிரி பேசிக்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிளாக்டு ஐடிசி எல்லாம் கிடையாது. நம்ம பர்சனலா வாங்கிட்டு நம்ம ஏன் ஜிஎஸ்டி நீலகண்டன் எடுக்க மாட்டோம் நீங்க தப்பா நினைக்க கூடாது. இது இப்படி இருக்குது சட்டம், இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. சர்வீஸ் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ்ல சேர்ந்து இருக்கிறதுனால, இது இந்தியாவுக்கே பொதுவானதுனால இந்த சட்டம் பெரிய சட்டமா இருக்குது. இதெல்லாம் உள்ளடக்கியது அந்த சட்டம். பின்னாடி நம்ம நோட்டீஸ் வரும்போது நீங்க நீலகண்டனை எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க எடுக்க வரும்போது நான் எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஏன் எடுக்கக்கூடாதுன்ற நான் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், நான் சொல்லிதான் ஆகணும்ன்ற போல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிளாரிட்டி கொடுப்பேன். ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு ஒரு சின்ன டின்னர் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வரவங்க ஒரு 10 பேர் 20 பேர் வரமாட்டாங்க தான். அதை ஒரு வீடியோவோ ரெடி பண்ணி ஒரு பிடிஎஃபா ரெடி பண்ணி அந்த பிடிஎஃபையும் ஒரு குரூப் ரெடி பண்ணி அந்த குரூப்லயும் போட்டு விட்டுருவேன். போட்டு விட்டு நீங்க வரலனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்தால நீங்க வரல அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளைண்ட் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்டாஃபோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், ஃபேமிலியோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். நம்ம ஃபிளெக்சிபிலிட்டியா வச்சுக்கணும் டைம். ஒரு ஒரு ½ எல்லாத்துக்குமே ஒரு பேண்ட் வித் வச்சுக்கணும். இப்ப முடியலையா ஆனாலும் முடிச்சிடணும் சொல்லிட்டு ஒரு 25 டார்கெட் காலையில எழுதி வச்சுனாக்கா ஒரு 10 முடிச்சாலே பெரிய விஷயம். இல்ல இன்னொரு 15 முடிப்போம். இது எல்லாமே ப்ரெஷர் கிடையாது, பிளஷர். அப்படிதான் நம்ம வேலையை நேசிக்கும் போது நம்மளுக்கு இது ரொம்ப இலகுவா தெரியும். ரொம்ப ப்ரெஷரா நினைச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம். ஐயோ இந்த வேலையை ஏன்டா எடுத்துட்டுனாக்கா அது கடைசி வரைக்கும் ப்ரெஷரா தான் இருக்கும். இந்த வேலையை நேசிச்சு செய்யும் போது அந்த நேசிக்கிறது தான் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அது இருக்கும்போது தான் நம்மளால இது அத்தனையும் ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருக்குதான், ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்களே இவ்வளவு உழைச்சுன்னு கூட இருந்தாலும் நம்ம நம்மளோட நேரம் வர வரைக்கும் காத்தும் தான் இருக்கும். நிறைய படிச்சுட்டுமே நம்மளுக்கு ஃபீஸ் வரலையன்ற பயம் யாருக்கும் வேண்டாம் தயவு செய்து. சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா இந்த இடத்துல என்னோட சீனியர் ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு. அதை நான் வந்து நீங்க சொன்ன ஒரு ரிப்ளைல மேட்ச் ஆகுது. என்ன அப்படின்னா, அவங்க ஃபீஸ் கம்மியா தராங்க அதிகமா தராங்கன்றது சப்ஜெக்டே இல்லை, நீ கரெக்டா பண்ணி கொடுக்குறியா இல்லையா, அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப மெயின். ஃபீஸ் வரும் பின்னாடி, பாதி பேர் ஃபீஸ் தர மாட்டாங்க, பாதி பேர் கம்மியா தருவாங்க, பாதி பேர் கரெக்டா கொடுப்பாங்க. பட் நம்ம என்ன கமிட்டடா ஒர்க் பண்றோமோ அந்த கமிட்டடான அவுட்புட் கிளியரா இருக்கா இல்லையான்னு மட்டும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு எங்க சீனியர் எப்பயுமே. ஸோ அதுல மட்டும் நீ வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆசிலேஷன்ல போயிடாத. கிளியரா நான் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சுட்டேன்பா, அவன் ஃபீஸ் என்னன்னா கொடுக்கட்டும் கொடுக்காம போட்டோம், இல்ல கம்மியா கொடுக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் நான் செஞ்ச ஒர்க் அவுட்புட் கிளியரா இருக்கா இல்லையா, அந்த அவுட்புட் தான் என்ன நியூ கிளைண்ட் எடுத்துட்டு வரும் அப்படின்னு. இன்னைக்கு அதை 2வது முறையா உங்க வாயால நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது சார், இந்த விஆர்எஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன சார், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ சார். எங்க அப்பாவோட பேருங்க சார். எங்க அப்பா பாலக்காடு பிராமின். நீங்க கேட்டதால சொல்றேன், இந்த விஷயத்த தவற நினைச்சுக்க வேண்டாம். வண்ணக்கோடுன்றது அவங்க ஓகேங்க சார். வண்ணக்கோடுன்றது அவங்களோட அந்த ஏரியாவோட பேரு. அந்த ஏரியானாக்கா ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் ஒரு பெரிய பூமியா இருக்கும் அவங்களுக்கு. அந்த இடத்தோட பேர் வண்ணக்கோடு. அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க, அப்புறம் காலப்போக்கில் பிரிச்சுட்டாங்க. வண்ணக்கோடு ராமசாமின்றது எங்க தாத்தாவோட பேரு. அவர் பேர் சுப்பிரமணியன் எங்க அப்பாவோட பேரு. அவருடைய தொழில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அவரோட அடுத்த வம்சத்துல பண்ணிட்டு இருக்கேன்றதால, அடுத்த ஜெனரேஷன்றதால அவரோட பேரை மெயின்டைன் பண்றது தான் எனக்கு மகத்துவமா தெரிஞ்சது. அப்பாவும் பிராக்டிஸ் பண்ணியிருந்தார். எஸ் சார், வேட் பிராக்டிஷனர், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர். அதுக்கப்புறம் 2018ல டியூ டு ஏஜ் இறந்துட்டாங்க. ஆமா, அப்பா மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்குதுன்னு நாங்க உங்க ஸ்டேட்டஸ்லயே பாத்துட்டோம் சார். ஏன்னா அப்பா கூட அந்த கொடையை குடிச்சிட்டு நீங்க நிப்பீங்க. சோ அதுலயே உங்களுக்கு வந்து உங்களோட அப்பா மேல எவ்வளவு பாசம் அப்படின்றத நாங்க டெய்லி பாத்துட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. சோ அப்ப செகண்ட் ஜெனரேஷன் நீங்க இதை கண்டினியூ பண்றீங்க இல்லையா? எஸ் சார். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க சார், நான் ஏதாவது உளரண்டே இருப்பேன்டா, நீ கேட்டுக்கோ, உங்களுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து இருக்கும்போது தெரியுதோ இல்லையோ, இல்லாத போது தெரியுது எனக்கு. அவரு அவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. அவர் இன்னொன்னு அவர்கிட்ட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், அப்டேஷன் அவர்கிட்ட பயங்கரமா இருக்கும். எங்க அப்பா கிட்ட இஸ் அபவுட் 8 இயர்ஸ். அவர் இறக்கும் போது 80 வயசு இருக்கும். 80 வயசுலயும் அவர் 18 வயசு பையன் மாதிரி ஆக்டிவா இருப்பாரு. சிஸ்டத்துல டேலியா இருக்கட்டும், ஸ்பீடா டைப் அடிப்பாரு. அந்த ஒரு இயலாமைன்ற வார்த்தை அவர்கிட்ட வரவே வராது, ஒரு ஜுரம்ன்ற வார்த்தை வராது. அது வந்து நம்மள ஒரு உத்வேகப்படுத்தும். 81 வயசு நபரும் இப்படி வேலை செய்யறாரு, நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு எழுது ஓடுவோம் அவர் பார்க்கும்போது. அந்த ஒரு உத்வேகம் எப்பயுமே இருக்கும். அதனால தான் அவர் போட்டோ வச்சிருக்கேன். அவர் பார்க்கும்போது அந்த உத்வேகம் டெய்லி இருக்கணுன்றதால. மிக்க நன்றி சார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதை கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. கிளியர் சார். இப்போ
விஆர்எஸ் அகாடமில நான் வந்து ஒரு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் சார்? ஒரு ஒரு பெருசா வட்டி நான் வட்டி வட்டி ப்ரொஃபஷனல் நான் இப்பதான் புதுசா முடிச்சுட்டு வந்திருக்கேன். எஸ் நான் சார், நிறைய எஸ் சார், விஷயங்கள் கத்துக்கணும் ஒரு சீனியர் கிட்ட இருந்து. இந்த எஸ் இந்த சார், கம்யூனிட்டியில நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா எஸ் சார், எனக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் விஆர்எஸ்? எஸ் அந்த சார், எஸ் சார், குரூப்ல என்ன நடக்கும் இதை சொன்னீங்கன்னா நியூ எஸ் சார், கமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் குரூப். எஸ் சார். உண்மைங்க சார், உண்மைங்க சார். நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணாக்கா மந்த்லி ஷெட்யூல் மாதிரி போட்டேங்க சார். இந்தந்த வாரம் இது பண்றது அப்படின்னு சொல்லி போட்டேன். அப்புறம் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் தாங்க சார் இப்போ பண்றேன். வார வாரம் சனிக்கிழமை 4 சாட்டர்டே, சில மந்த்ல 5 சாட்டர்டே வரும். 4 சாட்டர்டே, ஃபர்ஸ்ட் 4 சாட்டர்டே ஈவினிங்ல 7 to 9 ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டேலி, பிளஸ் நீங்க சொல்லிக் கொடுக்குற ஆட்டோமேட்டட் ஏஐ விஷயங்கள். எனக்கு டெக்னிக்கல் டெக்னாலஜி எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய நிர்பந்தம் நம்மளுக்கு இருக்கு. இந்த விஷயங்களை உங்களை மாதிரி வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. தெரியாதவங்களுக்கு தெரியுது. எனக்கு எந்த பக்கத்துல இருந்து மக்கள் வராங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கலாம், ஒரு அர்பன் ஏரியா, ஒரு ரூரல் ஏரியா, யாராவது இருக்கட்டும், அவங்களுக்கு நம்மளால ஏதாவது ஒன்று கிடைக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளு நம்ம ஒரு டாக்ஸ் பிராக்டிஸ் கூட்டத்துக்கு போகும்போது என்னைய தெரிஞ்சவங்க ஒரு 200 பேர் இருப்பாங்க, வேண்டாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஒரு 50 20 பேர் இருந்தா கூட நீலகண்ட சார் எப்படி இருக்கிறீங்க கேட்கறேன்னா அவங்கள பார்த்தது கூட கிடையாது, உங்க குரூப்ல இருக்கிறாங்கன்னாங்க. அப்போ இந்த சேவையை நம்ம நிறுத்தாம செய்யணுன்றது என்னோட எண்ணம். அப்போ வீக்லி மீட்டிங்கும் ஜூம் மீட்டிங்ஸ் பண்றோம், ரொம்ப மினிமமான அமௌண்ட்ல. அதுவும் பிளஸ் இந்த டெய்லி எம்சிக்யூஸ் ஏற்கனவே பண்ணியிருந்த ஒரு நடுவில் 1 இயர் கேப் விட்டு இப்போ மறுபடியும் வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணிட்டு இருக்கு. இது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன் சார். இதுல பிசிக்கல் ட்ரைனிங் எல்லாம் நிறைய போடுறீங்களா சார்? அதை பத்தி சொல்லுங்க. ஒன் டே ட்ரைனிங் இப்போ கூட லாஸ்ட் மந்த் நடத்துனீங்க நீங்க. எஸ் சார், எஸ் ஃபுல் சார், ஃபுல் டே ஜிஎஸ்டி ட்ரைனிங் போட்டிருந்தீங்க. எஸ் நிறைய சார், நானும் வந்திருந்தேன். நிறைய ஒரு 100+ பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. எஸ் சீட்டு கிடைக்கல, அவ்வளவுதான் விஷயம். சார். நிறைய இது பேர் வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் வந்தாங்க. எப்படியாவது நீலகண்டன் சார் கிட்ட சொல்லி ஒரு சீட் வாங்கி தர முடியுமா உண்மை அப்படின்லாம் சார், கேட்டாங்க. சோ அந்த உண்மை, அளவுக்கு பீப்புள் சார் உங்க மேல ட்ரஸ்ட், கான்பிடென்ட் இருக்கு. உண்மை சார். இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சார். இதுல என்னன்னாக்கா ரொம்ப பேருக்கு ஜூம் இணக்கமா இருந்தாலும் ரொம்ப பேர் நேரடியா கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் என்னோட குரூப்ல போல் போடுவேன், வாட்ஸ்அப் போல் மாதிரி போடுவேன். உங்களுக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட் வேணும், நேரடியான வந்தா இத்தனை ஃபேக்கல்ட்டி வருவாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, இதெல்லாம் ஓகேவான்னு கேட்டு ஒரு ஒரு வாரம், ஒரு 15 நாள் 20 நாள் அப்படி ஓடும். சென்னையில ஒரு 4 5 மீட்டிங் பண்ணேங்க சார். டேரக்ட் மீட்டிங் பண்ணேன், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. மினிமம் 100 பேர் வராங்க. அப்போ நம்ம எடுக்கிற என்ன மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்குறோம், என்ன சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்கிறோம், எல்லாமே தேவையின் அடிப்படையில் தான், பார்ட்டிசிபேட்டோட தேவையின் அடிப்படையில் தான். எத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்கு மினிமம் சார்ஜ் பண்ணி மேக்சிமம் என்ன யூட்டிலிட்டி கொடுக்க முடியும், என்ன மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும், எத்தனை பேர் அதுக்கு நம்மளுக்கு தோது போடுவாங்க, எத்தனை ஃபேக்கல்டிஸ் வருவாங்க, எவ்வளவு மேக்சிமம் ஒரு நாளைக்கு கொடுக்க முடியும். நிறையவே கொடுத்துடக்கூடாது, ஓவர்லோடிங் ஆயிடும். இது எல்லாத்தையும் ஒரு கணக்கு பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு எக்ஸல்ல போடுறது, இது எனக்கு ரெகுலராகவே ஒரு 5 6 வருஷமாவே நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எந்த இடத்துல லாஸ் வருது, லாஸ் நிறைய வந்திருக்கு, அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஒன்ஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாக்கா அந்த தேதியில அங்க நடந்தே ஆகணும். புன்னகை மன்னன் படத்துல பாலச்சந்திர சார் சொல்லுவாரு, கமலஹாசன் ரூபத்துல, யார் வந்தாலும் வரலாலும் குறித்த நேரத்துல அது நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ப்ரோக்ராம்ல கொஞ்சம் ஈவெண்ட்ல அது நிறைய பேருக்கு போய் சேருதுன்னும் போது அந்த நஷ்டம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாதுங்க சார். எனக்கு எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். பட் அந்த தருணத்தை நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுல நான் ரொம்ப குறியா இருக்குங்க சார். அது சார் நிறைய பேர் போய் சேருதுன்னு போது சந்தோஷமா இருக்குங்க சார். அது ஒன்னா டெம்பரரி லாஸா இருக்கலாம் சார். பட் நீங்க வந்து நாலேஜ் ஷேரிங் பண்றீங்க இல்லையா? எஸ் சார், உங்களோட ஃபோரம், அதாவது வந்து அறிவு தானம், தானத்திலேயே சிறந்தது அறிவு தானம். அதை நீங்க பண்றீங்க, அந்த கிரெடிட் கண்டிப்பா உங்களுக்கு வரும். தேங்க்யூ சார். அந்த நான் அந்த ஆக்சுவலா அறிவுதானே எதுவும் பண்ணல சார். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜா தான் இருக்கேன். இத்தனை ஃபேக்கல்டிஸ் நிறைய பேர்கிட்ட திறமை இருக்கு, இத்தனை பேர் தேவை இருக்கு, 2 பேரும் சேர்த்து விடுறேன், அவ்வளவுதான். நம்ம ஒரு கோஆர்டினேட்டரா வந்து ஒரு பாலமா அமையறோம், அவ்வளவுதாங்க சார். அதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்குங்க சார். டெஃபினெட்லி சார். சார் உங்ககிட்ட கேட்கறதுக்கு சில கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ப்ளீஸ், ஸோ அது ப்ளீஸ், ஒன் பை ஒன்னா நான் கேட்டு வந்துடுறேன். ப்ளீஸ். இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாருமே. 99% மேஜர் ஒர்க் அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அப்படின்றாங்க. அதை தாண்டி இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு? அவங்க வந்து பிகம் ஏ மாஸ்டர் லெவல்ல போறதுக்கு என்ன நீங்க கைட் பண்றீங்க? வெறும் ரிட்டர்ன் மட்டும் தான் ஃபைல் பண்ணணுமா, இல்ல இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு மாற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்களா, இருக்குமா நம்ம? இத பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை ஆப்ரேஷன் லெவல் அண்ட் ஸ்கேலிங் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஓகே. ஆப்ரேஷன் லெவல்னாக்கா டெய்லி உழைப்படிக்கிறது, நம்ம ஸ்டாஃப் பண்ற வேலை எல்லாத்தையும் நம்ம பண்றது,
ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட ஒரு அலோகேட் பண்ணணும், ஒரு டெலிகேட் பண்ணணும், ஒரு அத்தாரிட்டி மாதிரி கொடுக்கணும். நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி நம்ம தான் இருந்தாலும் நம்ம பெட்டிகேஷன் நோட்டு நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்டாஃப் கிட்ட எஜுகேட் பண்ணி ரிட்டர்ன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்க லெவல்ல என்ன வேலை வாங்க முடியுமோ, அதாவது லெஸ் மீ மோர் அஸ், அதுதான் வந்து லீடர்ஷிப்போட ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே. நிறைய நாம எல்லாரும் பண்ணணும், நான் கம்மியா பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்பதான் நம்ம நிறைய வேலைகள் எடுக்க முடியும். இன்னொன்னு, எனக்கு ஒரு ரிட்டர்ன் ஃபைலரா இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. எனக்கு லிட்டிகேஷன் எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு சவாலான ஒரு, எனக்கு ஒரு வருஷமும் மாறினே இருக்கும்போது நம்ம ரிட்டர்னு ஆட்டோமேட்டட் பண்ண பண்ண ஒரு 1 or 2 இயர்ஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபைல் ஆயிடும். எல்லாமே ஜிஎஸ்டி 1, 3B 2B எல்லாமே வந்துடும். நம்ம ஓகே 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 போட்டு பணம் கட்டிட்டு போயிட வேண்டியதான் ஜிபேலயோ. இப்பவே ஜிபே எல்லாமே வந்துடுச்சு. நம்ம இப்படி கட்டும்போது நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்ட்டு நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் புலம்புறதை விட இப்பவே நம்ம அதுக்கு அது கூடவே பயணிக்கும் போது நம்ம ஏன் செகண்ட் லைனா லிட்டிகேஷன் எக்ஸ்பர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு வரும்போது தான் எனக்கு இந்த எல்எல்பி தேவைப்படுதுங்க சார். அப்படி நான் அது கொஞ்சம் மெனக்கிட்டு படிச்சு முடிச்சாச்சு. இன்னும் என்ரோல்மெண்ட் நம்பருக்காக வெயிட்டிங். அது வந்தோடனே அந்த ப்ரொஃபஷன் சேர்த்து பண்ணலான்னு ஒரு ஐடியாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன். இதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் நான் மிகப்பெரிய அளவுல நம்புறேங்க சார். எங்களோட ப்ரொஃபஷனுக்கு உங்களை வெல்கம் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஸோ அட்வொகேட் ஃபெட்டர்னிட்டியில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எங்க கூட. ஏன் அப்படின்னா சார், லைஃப் தரேன் சார் ஹெல்த். ஸோ இதை நான் வந்து லிட்டிகேஷன் ஏன் எடுத்தேன், கம்ப்ளைன்சஸ் வந்து நான் ஏன் வரல, மோர் ஃபோக்கஸ் ஆன் நாட் கம்ப்ளைன்சஸ். ஏன் லிட்டிகேஷன்ல வந்தேன்னா என் சீனியர் தான் சார் அதுக்கு கைட். அவர் என்ன சொன்னாரு, லிட்டிகேஷன்ல ரொம்ப பேர் இல்லடா, ஒரு கம்பெனி சீல் வச்சுட்டாங்கன்னா அந்த கம்பெனில ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 100 பேரை டிபெண்ட் பண்ணி ஒரு 4 பேர் இருப்பாங்க அந்த ஃபேமிலியில. அப்ப அந்த 400 பேர் ஆயிடும். இந்த ஓனர் பேமெண்ட் பண்ணாருன்னா அவங்களுக்கு சேலரி, அந்த 400 பேரும் பெனிஃபிட்டடு. எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, ஒரு இபி கட்டுவாங்க, ப்ரொவிஷனல் ஸ்டோர் போய் கட்டுவாங்க போது ஒரு சின்ன சொசைட்டியே ரன் ஆகுது அந்த கம்பெனினால. அப்ப நீ அந்த கம்பெனியை ஓட வச்சுட்டுனா அந்த லிட்டிகேஷன்ல இருந்து நீ யூ ஆர் நாட் ரிசீவிங் மணி, யூ ஆர் ரிசீவிங் ஆல்சோ கிரெடிட். இந்த சொசைட்டியை ரன் பண்ண வச்சிருக்க குட்டி குட்டி சொசைட்டியை, அந்த அந்த ஒரு கிரெடிட் உனக்கு கிடைக்கும்டா. இது வேற எந்த ஆத்மார்த்தமான விஷயம் வேற எதுலையுமே இல்ல. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணு, நான் வேணான்னு சொல்ல, பட் லிட்டிகேஷன் ஸ்பெஷலிட்டி ஆல்ரெடி யூ நோ தட் லிட்டிகேஷன் நீ பண்ணும் போது தான் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருக்குது. அதனாலதான் நான் ஃபுல் டைம் லிட்டிகேஷன் பண்ணேன். ஸோ எங்கெல்லாம் ஒரு பிசினஸ் ஓனர் ஸ்டக் ஆகி நிக்கிறாரோ அவரு திரும்ப ஓட வச்சுங்களேன், அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை லைஃப்ல. ஸோ அதை திருப்பி நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க உங்களோட பதில் மூலியமா. நெக்ஸ்ட் சார், அடுத்து ஒரு ஜிஎஸ்டில நான் மாஸ்டர் ஆகணும் சார் அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக், இந்த டாபிக்லாம் நான் கவர் பண்ணிட்டேன்னா நான் மாஸ்டர் ஆகிடுவேன். நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நீங்க சொல்லுங்க சார். சரி சார். ஜிஎஸ்டில நிறைய மாற்றங்கள் வரதுனால நம்ம எல்லாருமே ஒரு மாணவர்கள் தான் சார். சிவாஜி கணேசன் சொல்லுவாரு, நான் 1000 படம் 2000 படம் நடிச்சிருந்தாலும் நான் டெய்லியே ஒரு புதுமுகனா தான் நான் கருதுவேன் அப்படிம்பாரு. அது நம்மளுக்கு எல்லா ஃபீல்டுக்குமே வேணும். எனக்கா எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாரு, எதிராளியே நம்ம முட்டாள் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம என்ன பண்ணாக்கா, ரொம்ப அலர்ட்டா இருந்து ப்ரெஷர் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. ஆனாலும் அலர்ட்னஸ் வேணும். நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றோன்றதை நம்ம குறிச்சிக்கினே வரணும். எங்க எரர் பண்றோம், எங்க தப்பு பண்றோம், அதுதான் நம்மளை எக்ஸ்பர்டைஸ் ஆக்கும். அப்போ எக்ஸ்பர்டைஸ்னாக்கா வேற ஒண்ணுமே கிடையாது. 1 மணி நேரத்துல செய்யற வேலையை 1/2 hourல செய்யறாங்க, 1/2 hourல செய்யற வேலையை 1/4 மணி நேரத்துல செய்யறாங்க. அதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன மெனக்கடல் பண்ணலாம் அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கும்போது தான் நம்மளோட ஒர்க்கு டியூன் ஆகும். அந்த டியூன் ஆக ஆக நம்மளுக்கு கண்டிப்பா வருமானம் ஏறும். ஃபைல் நம்ம நிறைய பார்க்க வேண்டிய கேப்பபிலிட்டி நம்மளுக்கு வரும். அந்த கேப்பபிலிட்டி நம்ம தான் வளர்த்துக்கணும். அதனால ரிட்டர்ன்ல உழப்படிக்கிறன்ற வார்த்தை அது சரியா தவறா தெரியல. கொஞ்சம் அது ருட்டீன் ஒர்க்கா பாக்குறத விட அதுக்கு அடுத்த லெவலுக்கு போனா நம்ம ஃபியூச்சரை கொஞ்சம் இலகுவா அணுகலாம். இல்லைனாக்கா நம்மளுக்கு அது சுமையா மாறிடும். அதுக்குதான் சொல்றேன் சார். கிளியர் சார். பட் ஆனா எனக்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க எதை சஜஸ்ட் பண்றீங்க? இந்த டாபிக்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க ஜிஎஸ்டில யூ பிகம் யூ மாஸ்டர். இந்த டாபிக்ல நீங்க வந்து மோர் ஃபோக்கஸ் அப்படின்னு என்ன டாபிக் சொல்றீங்க? ஒரு 7 டாபிக் சொல்லுங்க, இல்ல 5 டாபிக் சொல்லுங்க. இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா போதும் சார் அப்படின்னா எதை சொல்றீங்க? சூப்பர் சார், அருமையான கேள்வி கேட்டீங்க சார். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 21 டாபிக் இருக்கு சார். 21மே காசு வர்றதுதான். காசு மீன்ஸ் நம்மளோட ஸ்கில்ல வெளிப்படுத்துற டாபிக் தான். நான் ஒரு மீட்டிங்ல என்னோட கிளாஸ்ல சொல்றதான் இதுதான் ஆக்சுவலா ஜிஎஸ்டின்றது. இந்த 3 விஷயம் தான் ஐடிசி. இது வந்து அவுட்புட், இது ஆர்சிஎம், எதுலையுமே சேராதது ஆர்சிஎம். இந்த ஐடிசி தான் கவர்மெண்டோட ரெவன்யூவே. ரிவர்சலோ டிரான்ஸ்பரோ இல்லைன்னா எலிஜிபிலிட்டியோ
அதுல நம்மனாக்கா நம்மள கட்டாயத்தின் அடிப்படையிலயோ இல்லைன்னா நம்ம கிட்ட வர வியாபாரிகள் பண்ற தப்புல தான் நிறைய வருது. இப்போ எப்படி அவுட்புட் டேக்ஸை இன்வாய்ஸ் மூலியமா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. இப்போ காம்போசிஷன் ஸ்கீம் தான் இருக்கும். ஒரு 5 கோடி கீழே தான் இன்னும் வராம இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்துருவாங்க. அது கம்ப்யூட்டர் அந்த இதெல்லாம் இல்லையேன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. ஆர்சிஎம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுலயே வந்துருது. அது ஆட்டோமேட்டிக்கா கட்டிட தான் போறாங்க. போற போக்குல அதுவும் சரியாயிடும். ஜிஎஸ்என் 9 வரும்போதாவது கட்டிடுவாங்க. கடைசி நேரத்துலயாவது ஏதோ ஒரு கால கட்டாயத்துல வந்துட போது. அது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக தான் அந்த ஆர்சிஎம்ன்றது வச்சிருக்காங்க. இப்போ மெயின் இன்கம் பார்த்தோம்னா ஐடிசி தான். அப்போ அந்த ஐடிசியை நம்ம எப்படி கையாளுறது அப்படின்னும் போது நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறது கேஸ் லாஸ் மட்டும்தாங்க சார். எனக்கு கேஸ் லாஸ் தான் அந்த இன்டர்பிரிட்டேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம எப்படி புரிதல்ன்றது, ஒரு சட்டத்தை நான் படிச்சுட்டேன், கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, கம்முனா கை கட்டி உட்காந்துருக்கேன், என் கேஸ் வருமானா வராது. அந்த கேஸை எப்படியெல்லாம் விரட்டி பேசலாம், ஐ மீன் எப்படிலாம் அதை புரிஞ்சுக்கலாம், எந்தெந்த கோணத்துல புரிஞ்சுக்கலாம், எதிராளி எப்படி பேசுவாங்க, எப்படிலாம் என்ன கேள்வி கேட்பாங்க, இந்த 5 நிமிஷத்துக்குள்ள நான் எப்படி பேச முடியும், எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும், இந்த ஆர்குமெண்ட் நீங்க சொல்லி கொடுத்தீங்க இல்லைங்களா, அந்த ஆர்குமெண்ட் டெக்னிக்ஸ், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ற கேஸ்லாஸோட கோட்டு, அது ஒன்னொன்னு நம்ம ஆராயும் போது நம்மளுக்கு கிளாரிட்டி கூட கிடைக்கும். அப்போ நம்ம ஆக்ட் அப்படியே ஒரு பேர் ஆக்ட் புக் மாதிரி நம்ம படிக்காம அது கூட எக்ஸாம்பிள்ஸ் கேஸ்லாஸ் நம்ம ஏஐபி எக்ஸாம் போகும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த போல அந்த எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையா படிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த முழுமையான பயன் கிடைக்கும். நம்ம கேஸ்லாஸ் முடிச்சிட்டோம் அது போதுன்ற லெவல்ல வந்துனாக்கா அது நம்ம பேசிக் லெவல்ல தான் இருக்கும். மாஸ்டர் லெவல் ஆகனாக்கா கண்டிப்பா நம்ம டெக்னாலஜிக்கலி டெக்னிக்கலி கேஸ்லாஸ் வைஸ் அத்தனையும் நம்ம சிறப்பா, இதுக்கெல்லாமே டைம் இருக்கு சார். நிஜமாலுமே சாமர்த்தியம் இருக்கு. அதாவது சிஏ புக்ல எழுதியிருப்பாங்க ஒரு வார்த்தை, இஃப் யூ cannot find time in day you please steal your time in the night அப்படின்னு இருக்கும் ஒரு வார்த்தை. உங்களால பகல்ல நேரம் கிடைக்கல, நைட்டு டைமை திருடுன்னு இருக்கும். இந்த உண்மை. வார்த்தை என் சீனியர் எனக்கு சொன்னார். when I was joining paid assistant 90s காலகட்டத்துல, அப்ப நான் சொல்றேன் டைமே இல்ல, புக்கு கொடுத்துருவாரு போய் படிச்சுட்டு வாங்கினாரு. டைம் இல்ல சார்னுவேன், நைட்டு டைம் இருக்குல்ல அதுல இருந்து கொஞ்சோண்டு திருடி எடுத்துட்டு வந்து படிச்சுட்டு வா, தூங்கி என்ன பண்ண போற அப்படின்னுவாரு. அவரு நல்ல ஒரு கான்செப்ட் சொல்லுவாரு, 3 வருஷம் என் கூட நைட் அண்டே கஷ்டப்பட்டு 30 வருஷம் உங்க லைஃப் நல்லா இருக்கும். சோ அருமையா அவரோட சொல்லி. பிளஸிங் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்குது எல்லாரும். எங்க எங்க என்டையர் டீமுமே வி ஆர் செட்டில். அன்னைக்கு 26 பேர் இருந்து 26 பேருமே நல்ல செட்டில்டு. அவர் சொல்லி கொடுத்ததுதான், 3 வருஷம் கஷ்டப்படுங்க, 30 வருஷம் லைஃப் நல்லா இருக்கும். டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நைட்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க, நைட்ல தூங்குற டைமை கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க, ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க நைட் டைம் எடுத்துனாரு. எக்ஸலண்டா வார்த்தை உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப அருமையான விஷயம் சார் நீங்க சொன்னது. ஓகே, அடுத்து சார், இப்போ நம்ம நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னீங்க. ஓகே, எங்களெல்லாம் விட்டுருங்க. நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, அந்த குரூப்பை ஆக்டிவா வச்சு எஜுகேட் பண்றீங்க, நிறைய பேர் அப்ஸ்கில் பண்றீங்க, ப்ராக்டிஸும் பண்றீங்க. நீங்க லேர்ன் பண்றதுக்கு டைம் என்ன டைம் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? உங்களுக்கு லேர்ன் அது பண்ணல, என்னோட நீங்க லேர்ன் பண்ணல, அந்த டைம் எப்போ?